ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆம்ஸ்டர் காம்பேட்டில் வந்து வித்ட்ரா வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேஸ் பேக்கே வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஆனால் ஸ்டில் இப்போ தான் வந்து ஒர்க் ஆகுது நல்லா, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆம்ஸ்டர் காம்பேட் பாட்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 11 நாள் வந்து ஓடிட்டு இருக்க டைமு, ஓகேங்களா? ஏர் ட்ராப் வந்து எப்போ தராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 26, 2024, ஓகேங்களா? அன்றைக்கி ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு இருக்கிற எல்லா மேஜராக இருக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஆஃப் செயின் விட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன் செயின் விட்ரா வந்து லேட் ஆகும், ஓகேங்களா? இப்போ அந்த ஆஃப் செயின் விட்ரானா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு முன்னாடி டாகெல்லாம் விட்ரா கொடுத்துருக்கீங்க டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு, அதுதான் வந்து ஆஃப் செயின் விட்ரா, ஓகேங்களா? ஆன் செயின் விட்ரானாக்கா உங்களுடைய டான் கீப்பருக்கோ இல்லை வந்து டெலகிராம் வாலெட்டுக்கோ எடுக்கிறது ஆன் செயின் விட்ரா, ஓகேங்களா? இப்போ ரெண்டு விட்ரா ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து பாருங்கள், ஆம்ஸ்டர் காம்பேட் ஓப்பன் பண்ணி கீழே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துக்கங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கனாக்கா, ஏர் ட்ராப் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னாக்கா பேசிவ் இன்கம், ஏர்ன் டாஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸு, டெலகிராம் சப்ஸ்கிரிப்ஷனு, அப்புறம் கீ, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அலகேஷன் கொடுப்பாங்க. எவ்வளோ அலகேஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் டோக்கனுடைய அலகேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னாக்கா 100 பில்லியன், அதில் சர்க்குலேஷன் எவ்வளோ வருதுனாக்கா 64 பில்லியன் காயின் வந்து வருது. டாகை காட்டிலும் 5 மடங்கு குறைவாக இருக்குது, ஓகேங்களா? டாக் வந்து 600 பில்லியன், இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குனாக்கா 100 பில்லியன் மட்டும்தான். குறைஞ்சபட்சம் வந்து ஆம்ஸ்டர் காம்பேட் வந்து ₹1 கிட்ட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து மினிமம் ப்ரைஸ் சொல்கிறேங்க. ஜஸ்ட் ₹1 ₹5 போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னாக்கா ₹1 கிட்ட ரீச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒரு காயினோட ரேட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து பக்கத்தில் வித்ட்ரான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்த உடனே உங்கள்கிட்ட மூணு எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கணும், ஓகேங்களா? அதில் 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், ஓகேங்களா? பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, OKX எக்ஸ்சேஞ்சு, பைபிட், அதுக்கப்புறம் நீங்கள் வாலெட்டு கூட விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து EVIன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதுவும் வந்து இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறது நல்லதாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி KYC பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக KYC பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும், ஓகேங்களா? அவனா கேட்குறான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே டியூ யூ ஹேவ் பைனான்ஸ் அக்கௌண்ட்னு கேட்குறான். எஸ் ஐ ஹேவ் இட் கொடுங்க. அது கொடுத்த உடனே இங்கே வந்து சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கானாக்கா ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறான். உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்றைக்கு இந்த ஆம்ஸ்டர் காம்பேட் வந்து ஆப்ஷன் விட்ரா வந்து எனேபிள் பண்ணான் நல்லா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13, 14 UTCக்கு வந்து கொண்டு வந்திருக்கான், ஓகேங்களா? செப்டம்பர் 13ஆம் தேதி. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 15, ஓகேங்களா? இப்போ செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து ஆப்ஷன் விட்ரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தோன்னாக்கா செப்டம்பர் 21 மதியம் ஒரு 1:30 மணிக்கு முடிஞ்சிடுங்க. மதியம் 1:30 மணிக்கு இல்லைனா வந்து ஒரு 3:30 மணிக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க, ஓகேங்களா? வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி வந்து டாக் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியலனாலும் இந்த வீடியோ நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துங்க. கீழே வந்து 2 தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸும் மெமோ வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் ப்ளஸ் மெமோ இது எங்கே எடுக்கணும்னாக்கா உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் யூ ஸ்பாட், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே பாருங்கள் மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணது வந்து ஹிஸ்ட்ரி வந்து காட்டுது பாருங்கள். ஆம்ஸ்டர், ஓகேங்களா? HMSTR, ஓகேங்களா? அதை வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே சூஸ் நெட்வொர்க் வந்து கேட்குது. அந்த நெட்வொர்க் என்ன கொடுக்கணுன்னாக்கா டான் காயின், ஓகேங்களா? நீங்கள் வந்து டான் காயின் ஒன்று நினச்சி பாருங்கள். டான் நெட்வொர்க்கில் பில்டு பண்ணது தான் ஆம்ஸ்டர் காயின், ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து காட்டும், ஓகேங்களா? இது இம்பார்ட்டன் வந்து படிச்சிங்க. கீழே வந்து 2 அட்ரஸ் காட்டும், ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ், கீழே வந்து மெமோ காட்டும். அது 2த்தையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுன்னாக்கா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அது கீழே மெமோன்னு சொல்லி ஒரு 7 நம்பரோ 8 நம்பரோ காட்டும், ஓகேங்களா? நல்லா நான் வச்சுங்க. ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணோடனே கீழே மெமோன்னு இருக்கும். அந்த மெமோவை கொடுத்துட்டு சேவ் அண்டு சூஸ்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் கொடுத்தோடனே உங்கள் அட்ரஸ் வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஒன்ஸ் ஆம்ஸ்டர் டீம் வந்து அவங்க வந்து வித்ட்ரா ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா உங்களுடைய இந்த டெபாசிட் அட்ரஸுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சென்ட் பண்ணி விட்ருவாங்க. கரெக்டாக லிஸ்டிங்க்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஓகேங்களா? 26 ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து லிஸ்ட் ஆகுதுங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி உங்களுடைய டோக்கன் ஆம்ஸ்டர் டோக்கன் வந்து உங்களுடைய நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? இது வந்து பைனான்ஸுக்கு வந்து சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது, ஓகேங்களா? பைபிட் இருக்குது. பைபிட் வந்து 3வது ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் KYC நீடு நல்லா நான் வச்சுங்க. KYC கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் பைபிட் வந்து செலக்ட் பண்ணுறேன். பைபிட்டை செலக்ட் பண்ணோன்னே அதே மாதிரி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட பைபிட் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் ஐ ஹேவ் இட் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொடுக்கணும், ஓகேங்களா? பைபிட் UID கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் கொடுக்கணும், மெமோ கொடுக்கணும். இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், பைனான்ஸுக்கு ஆம்ஸ்டர் டெபாசிட் அட்ரஸ் ப்ளஸ் மெமோ மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் நீங்கள் பைபிட்டில் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் பைபிட்டில் ஒரு UID இருக்கும், ஓகேங்களா? அந்த UID எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னுடைய பைபிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்சேஞ்சு ஓகேங்களா. இப்போ மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பொம்மை இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து யூஐடி காட்டுது பாருங்கள், இதுதான் யூஐடி ஓகேங்களா. இந்த யூஐடி காப்பி பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆம்ஸ்டார் டெபாசிட் அட்ரஸ் இங்கேயும் வந்து பாருங்கள், லாஸ்ட் வந்து அசட்டுன்னு இருக்குது. இந்த அசட்டுக்கு போன உடனே ஜஸ்ட் நீங்கள் வந்து டெபாசிட்டை கிளிக் கொடுங்க. டெபாசிட்டை கிளிக் கொடுத்தோடனே கீழே வந்து டெபாசிட் கிரிப்டோ ஓகேங்களா, 3வது ஆப்ஷன் ஓகேங்களா. இதில் கிளிக் கொடுத்து மேலே வந்து ஆம்ஸ்டார்னு டைப் பண்ணுங்கள், HAMSTR. இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்டாரு அது வந்து கீழே காட்டுது பாருங்கள், இங்கே காட்டுது பாருங்கள், கீழே காட்டுது ஆம்ஸ்டார் காம்பேட். அதை கிளிக் கொடுத்தோடனே இங்கேயும் நெட்வொர்க் வந்து டான் தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 2 காட்டும், ஒன்று டெபாசிட் அட்ரஸ் ப்ளஸ் மெமோ காட்டும். அதை நீங்கள் 2 பேர்த்துலேருந்து இங்கே வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு யூஐடி கொடுத்துருங்க, ஆம்ஸ்டார் டெபாசிட் அட்ரஸ் கொடுத்துருங்க, மெமோ கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வைங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் டெய்லி ஏர்ன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ரிவார்டு வந்து போயிட்டுருக்கு. இந்த ரிவார்டெல்லாம் கரெக்டாக க்ளைம் பண்ணுங்கள். இது என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 25ஆம் முடிஞ்சிருது ஓகேங்களா. இப்போ வந்து 1 வீக் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் வீக்கில் வந்து போயிட்டுருக்கோம். 4 நாள் முடிச்சிருக்கோம். இன்னும் 3 நாள் இருக்குது. நாளைக்கு வந்து டே 5. அதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கனாக்கா 20 மில்லியன் டோக்கன் வந்து தராங்க. ஜஸ்ட் பாயிண்ட்டுங்க, டோக்கன் கிடையாது, பாயிண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டே 6 பார்த்தீங்கன்னா 10 தராங்க. டே 7 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு NFT ஒன்று தராங்க, இது ஸ்கின் ஒன்று தராங்க ஓகேங்களா. வர டே வீக் 3 பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட் காட்டாமல் இருக்குது, செப்டம்பர் 25, 2024. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வரவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ப்ராஃபிட் வரவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்த்தீங்கன்னா 5.39 ஓகேங்களா. அது மாதிரி நீங்களும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் வர வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இருக்கிற எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, 10 நாள் டைம் இருக்குது. இந்த 10 நாளுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இது மாதிரி தான் வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் ஓகேங்களா. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஆம்ஸ்டார் காம்பேட் எப்படி வித்ட்ரா பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.